சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பெங்களூர் கான்ஃபரன்ஸ் எப்படி போச்சு வெற்றி? பரவாயில்ல, என்ன நடந்தாலும் எங்க இருந்தாலும் உங்க அகாடமி வேலையை கரெக்டா பாக்குறீங்களே. அதுக்காக தானே நான் என் வேலையே விட்டுருக்கேன். ஆமா சுந்தரி, ஒன்னு கேள்விப்பட்டேன். ஐயப்பன் சார் எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே வந்துட்டாராமே. ஆமா வெற்றி, பொற்கொடி பொய் சாட்சியை ரெடி பண்ணி இந்த கேஸ குழப்ப பார்த்தா, ஆனா மல்லிகாமா கரெக்டா அத மடக்கி அத பொய் சாட்சின்னு நிரூபிச்சு மாமாவை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. கார்த்திகோட ஏதோ கான்ட்ரிபியூஷன் அதுல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லா விஷயமும் டீடைலா கலெக்டர் சாருக்கு தெரிஞ்சிருக்கே, அப்புறம் என்ன கேள்வி? உங்களை சுத்தி நடக்கிறது எனக்கு தெரியாம இருக்குமா? தெரியும் சுந்தரி, எல்லாமே தெரியும். எனக்கும் அது மாதிரிதான், உங்களை பத்தி எல்லாமே தெரியணும். உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய வேண்டாம வெற்றி? என்ன சுத்தி உங்களுக்கு தெரியாம என்ன நடக்குது? உஷா தான் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னு தெரியல. உஷாவுக்கு என்ன? அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவ சந்தோஷமா இருக்க போறா. அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா திடீர்னு அவளுக்கு தகுந்த நல்ல மாப்பிள்ளைய நான் எங்க பாக்குறது? நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா வெற்றி? என்ன சுந்தரி இப்படி கேக்குறீங்க? சொல்லுங்க சுந்தரி, நான் என்ன செய்யணும்? நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற டிஸ்பாச்சர் மகாதேவனோட பையன் இருக்கான். இப்பதான் குரூப் 1 எக்ஸாமும் எழுதிருக்கான். கண்டிப்பா அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். இல்லனாலும் நாமளே ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு வேலை போட சொல்லலாம். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா 2 பேருக்குமே சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்க வர சொல்றேன். நான் மாமா கிட்ட பேசிட்டு சொல்றேன் சுந்தரி. இவ்ளோ நாள் இத பத்தி பேசாம என்ன பண்ணீங்க வெற்றி? இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா வேலை ஆகாது, செய்யணும். அந்த பொண்ணு எப்பவோ கல்யாணம் பண்ணி வாழ வேண்டிய பொண்ணு, இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கா. நீங்க எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு செஞ்சு வச்சாதான் சரியா இருக்கும். சொல்ற முறையில சொல்லணும்.